அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலான த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, தமிழில் யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு என்ற நூலின் பயிற்சியை தொடர்கிறோம். 311வது பக்கம் ஆங்கில புத்தகத்தில் கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் தி அரவிந்தோ அந்த டைட்டில் உள்ளது. அதுல கடைசி இதை நீங்க பத்தி படிச்சுட்டோம். ஆனா இது ரொம்ப கடுமையா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும்னு சொன்னதுனால வேகமா ஒரு மீள் பார்வை பண்ணிட்டு அடுத்த பத்திக்கு நம்ம போறோம். ஆக்சுவலா நம்ம போக வேண்டிய பத்தி 312ல we see then அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய இதுதான். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மிக வேகமாக பார்த்துருவோம். இட் திஸ் ஹையர் புத்தி அப்படிங்கிறோம். அது நாலாவது புத்தி could act pure of the interference of these lower members. It would give pure forms of the truth. அப்போ it is புத்தி could act pure, இது தூய்மையாக செயல்பட முடிந்தால், கீழ் உறுப்பினர்கள் இடையூறு இல்லாமல் இருந்தால், it would give pure forms of the truth. மெய்ப்பொருளின் உண்மையான வடிவங்களை அது அளிக்கும். எது ஹையர் புத்தி அளிக்கும். தமிழ்ல நம்ம புத்தின்னு சொல்லணும், புத்தி அப்படின்னு சொல்ல மாட்டோம். அறிவுன்னு சொல்லலாம், ஞானம் சொல்லலாம். Observation would be dominated or replaced by a vision which could see without subservient dependence on the testimony of the sense, mind and senses. இப்போ அப்சர்வேஷன்ங்கிறது இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்தோம். அது அன்னைக்கே சொல்லியிருக்கேன். அப்சர்வேஷன்ங்கிறது நோக்குன்னு சொல்லலாம், கூர்ந்த நோக்கு, ஒரு பார்வை. would be dominated by a vision. அப்போ dominated by a vision or replaced by a vision. அப்போ ஒரு காட்சியாக தெரியும். பார்க்கும்போது கண்ணால் நாம் பார்ப்போம். விஷன் என்பால் நமக்கு அதனுடைய காட்சியாக நமக்குள்ள பதிஞ்சிடும். which could see without subservient dependence on the testimony of the sense, mind and senses. அப்போ மனத்துக்கோ உணர்வுகளுக்கோ புலன்களுக்கோ அடிமையாகாமல் அந்த காட்சி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன். அதாவது எப்படின்னா, இப்போ பாம்பென்று அடிக்கவும் முடியாது, பழுதென்று மிதிக்கவும் முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு இரு அறகுற வெளிச்சத்துல ஒரு பளபளப்பா நெளியற மாதிரி ஒன்று தெரிகிறது. பழுதுன்னா ஒரு கயிறு மாதிரி, ஆனா அதுல ஏதோ டிசைன்லாம் இருக்கும். சட்டுன்னு பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கும். அது நம்ம கண்ணால் பார்க்கும்போது அப்படி தெரியுது. அது தவறான அறிவுறுத்தலை கொடுக்குது. ஆனா அது பழுதுன்னா கயிறு மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, பழுதுன்னா ஒரு கிளை, ஒரு கொடி, இதுவோடு வச்சுக்கலாம். பாம்பு போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க கூட, ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் சப்சர்வியன்ட் டிபெண்டன்ஸ் ஆன் தி டெஸ்டிமனி ஆஃப் தி சென்ஸ், மைண்ட் அண்ட் சென்சஸ். இதுதான் மாய தோற்றத்துக்குலாம் இந்த விளக்கம் தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் இமேஜினேஷன் would give place to the self-assured inspiration of the truth. அப்போ இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அந்த ஆசிரம சாதகருடைய விளக்கம் கேட்டப்போ எனக்கு ஒரு புது ஓப்பனிங் கிடைச்சது. இமேஜினேஷன் எல்லாருக்கும் தெரியும், கற்பனைன்னு. அதுக்குள்ள ஒரு சொல், அதுக்குள்ளேயே ஒண்ணு நீங்க யாராவது கவனிச்சிருக்கீங்களா மட்டும் சொல்லுங்க. இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சு கொள்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க பிரியாமா. இமேஜ். வெரி குட். அப்ப படம் அதுல இருக்கு. அப்ப நம்ம ஒரு படமாக கற்பிக்கிறோம். வாழ்க பிரியாமா. இமேஜினேஷன் would give place to the self-assured inspiration of the truth. இந்த மெய்ப்பொருளுக்குரிய ஒரு தூண்டுதலை, அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தூண்டுதலை கொடுக்கும். அப்ப கற்பனை முன்பின்னா இருக்கலாம், ஆனா இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ட்ரூத் முன்பின்னா இருக்காது, அது உண்மையாக இருக்கும். அடுத்த ரீசனிங் டு தி ஸ்பான்டேனியஸ் டிசர்ன்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் ரிலேஷன். அப்ப காரணக்காரிய அறிவு என்ன, இயல்பாக வரக்கூடிய உறவுகளை, அது தொடர்புகளை அது சொல்லும். அப்புறம் கன்க்ளூஷன் ஃப்ரம் ரீசனிங் டு an intuition containing in itself those relations and not building laboriously upon them. அப்ப என்னன்னா, இதுல முடிவு எப்படி எடுப்போம்னா, அந்த காரணத்தை இருந்து அல்லாம உள்ளுணர்வுல இருந்து அதுலயே இருக்கு எல்லா வகையான தொடர்புகளும் இருக்கும். நாட் பில்டிங் லெபோரியஸ்லி upon them. நம்ம இப்ப நம்ம பண்றதெல்லாம் பெரிய வேலையா பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அதுக்குதான் நான் ஒரு எடுத்துக்காட்டா ராமானுஜர் படத்துல இருந்து காட்டுறேன். அந்த ரிலேஷன்ஷிப் அன்னைக்கு காட்டின இல்லையா, இத்தனை வகுப்புகள் உள்ளன, இத்தனை பிரிவுகள் உள்ளன, இத்தனை மாணவர்கள் உள்ளன,
இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, இத்தனை பாடம், இத்தனை இதுன்னெல்லாம் சொல்லும் போது 2 வாரமா அவரால் தூக்க முயற்சி கூட பண்ண முடியாத, ஆசிரியரால செய்ய முடியாத ஒரு விஷயத்த சிறுவனாக இருக்கக்கூடிய ராமானுஜம் அவர் வந்து நோ டைம் நான் கண்ணு முன்னாடியே பார்த்தோம் அது செய்யறாரு. அப்போ வந்து அது வந்து இந்த லெபோரியஸ்லிங்கிறதா அந்த ஆசிரியர் செஞ்சது, ஆனா அவர் சரியா செய்யல. ஆனா ராமானுஜன் அப்படி உண்மையான அதுக்கு உண்டான தொடர்புகள் அழகா இது பண்ணி அப்படி போட்டு அவர் அதை விட என்ன பார்த்தீங்க, அந்த பையன் வந்து அந்த மஞ்சள் பையன் வந்து முதுகுல போட்டு அப்படியே நான் பெருசா சாதிச்சுட்ட மாதிரி ஒரு பெருமை எதுவும் கொள்ளாமல் அதுதான் அறிவுக்குண்டான ஒரு அடக்கம். அப்படி அது பாட்டுக்கு இது என்ன கோலி குண்டு விளையாடுற மாதிரி, கிட்டி புள்ளி விளையாடுற மாதிரி ஒரு சாதாரண விளையாட்டு மாதிரி செய்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய அழகு. அப்புறம் judgment, thought, vision in whose light the truth would stand revealed without the mask which it now wears. அப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட்னா அந்த கன்க்ளூஷனுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கன்க்ளூஷனா ஏதோ ஒரு வகையான கன்க்ளூட் பண்ணணும், அது அதை முழுமை அடையது இப்படிதான் அப்படின்னு இது பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு வகையான தீர்ப்புன்னு சொல்லலாம், அது முடிவுன்னு சொல்லலாம். அப்ப இது இப்படிதான் அப்படின்னு சொல்றது அது எப்படின்னா அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ஒரு எண்ண பார்வையாக, தாட் விஷன்னா எண்ண பார்வை, சிந்தனை பார்வை, அது மாதிரி ஒரு தெள்ள தெளிவாக whose light the truth would stand revealed. அப்ப வந்து உண்மை வந்து வெளிப்படும் வித்தவுட் த மாஸ்க் which it now wears. அப்ப நம்ம கிட்ட ஒரு முகமூடி இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, அது முழுமையா சரியா இருக்குன்னு சொல்ல பல நேரங்கள் அது நடந்தது. பல நேரம் நம்ம வந்து இவர் இப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவருக்கு செய்யாம இருக்க மாட்டான்னு நினைக்கவே இல்லை, சரி இப்படி செஞ்சுட்டாரு, இந்த மாதிரி பல விஷயமான தவறுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு லைட் த ட்ரூத் வுட் ஸ்டாண்ட் ரிவீல், உண்மையானது என்னன்னு காட்டும், அந்த எந்த முகமூடியும் இல்லாம. which our intellectual judgment has to penetrate. ஆனா நம்மளுடைய பகுத்தறிவு அந்த முடிவு வந்து ஊடகை பார்த்தா கிடைக்கும். ஆனா இந்த லைட்ல செய்யும் போது தாட் விஷன் இருக்கும், அந்த பிரச்சனையே இருக்காது. அப்புறம் மெமரி பத்தி சொல்றாரு. while memory too would take upon itself that larger sense given to it in Greek thought, and we no longer a paltry selection from the store gained by the individual in his present life. இப்ப வேற மாதிரி நான் சொல்றதுன்னா, இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வீட்டு அளவுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் தான் 4 பேருக்கு உண்டான அரிசியும் பருப்பும் பிற பொருட்களும் சமைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த திருமணம் மாதிரி நடக்கிறது இல்ல 2000 பேர் 10,000 பேர் இல்ல கோவில்ல பெரிய இது பண்ற மாதிரி எல்லாம் பண்ணா அதற்குரிய ஸ்டோர் ரூம் வேற. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆசிரமத்தை எடுத்துன்னா குறைஞ்ச 1500 2000 பேர் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்துறாங்க. ஆசிரமைக்கு ஒரு பக்கம், நம்மள மாதிரி வந்து செல்லக்கூடிய சில பக்தர்கள்னு ஒரு பக்கம் சொல்லலாம். அப்போ அந்த பருப்புடைய அளவும் அரிசி அளவும் கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கும். நம்ம வீட்டு அளவுக்குன்னு சொல்லும் போது அந்த பால்ட்ரி சம்னு ஒரு பால்ட்ரி செலக்ஷன் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப குறைவான அளவுக்கு இருக்கும். அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிரீக் தாட்ல என்ன சொல்லுதுன்னா, இண்டிவிஜுவல் வந்து இந்த பிரசன்ட் லைஃப் இப்பத்த பிறவி மட்டும் இல்ல, பட் ரேதர் தி ஆல் ரெக்கார்டிங் நாலேஜ் which secretly holds and constantly gives from its everything that we now seem painfully to acquire, but really in this sense remember. அப்ப நம்ம இது பண்றது உண்மையிலே நம்ம அரவிந்தர் ஒரு இடத்துல எஜுகேஷன் பத்தி சொல்லுவாரு, நத்திங் கேன் பி டாட் அப்படின்னு. நமக்கு முதல்ல என்ன ஒண்ணுமே கற்றுக் கொடுக்க முடியாது. வாத்தியாருங்க ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்கன்ற எண்ணம் போதும். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது முன்ன பல தடவை சொல்லிட்டேன், அந்த கடவுளுக்கு 3 வார்த்தை சொல்லுவோம். ஒன்னு ஆம்னிஷியன், ஒன்னொன்னு ஆம்னிபொட்டன், இன்னொன்னு ஆம்னி பிரசன்ட். ஆம்னிபொட்டன்னா எல்லாம் வல்லவன், அது எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆம்னிஷியன் தான் வாலறிவன். தமிழ்ல நம்ம வள்ளுவருடைய கற்றதனால் ஆய பயனர்கள் வாலறிவன் கற்றால் சொன்னார்கள். அந்த வாலறிவன் கற்றக்கூடிய அனைத்தும் அறிந்தது. ஆம்னி பிரசன்ட் தான் தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன், எங்கும் நிறைந்து கிடப்பார், நெய்க்கமர நிறைந்திருப்பார். அந்த இறைவன் நம்முள் இருக்கும் போது ஆம்னிஷியன் நமக்குள் இருக்கிறார், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற பொருள். இதுதான் அங்க இருக்கக்கூடிய சூட்சுமம். அப்போ வந்து இது பாருங்க, நம்ம நல்லா கவனிங்க. எவ்ரிதிங் தட் we now seem painfully acquire but really in this sense remember. ஆக்சுவலா நம்ம அதை நினைவுபடுத்திக்கிறோம். புதுசாலாம் எதுவுமே நம்ம கத்துக்கல. ஆல்ரெடி நம்மகிட்ட அந்த ஆம்னிஷியன் அனைத்தும் அறிந்த கடவுள் நம்மள் இருக்கும் போது அதை நம்ம நினைவுபடுத்திக்கணும். புதிதாக எதுவும் அதுதான் நத்திங் கேன் பி டாட்னு சொல்றாங்க.
a knowledge which includes the future அப்படிங்கிறாரு. அப்போ வந்து எதிர்காலத்துல என்ன வருது அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். நோ லெஸ் தேன் த பாஸ்ட். இப்போ நம்ம நேற்று நடந்தது இன்னைக்கு காலையில் நடந்தது கூட நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா எதிர்காலத்துல வரப்போறதும் தெரியும், இறந்த காலமும் தெரியும். இதுக்கு ஓரளவு நினைப்பா இருக்கிறது வந்து புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த பாஸ்ட் தான். அது பூரா அதுல இருக்கிறது பூரா அத்தனை நூல்கள் அத்தனை மொழிகள் இருக்குன்னு அது certainly we are intended to grow in our receptivity to this higher faculty of truth conscious knowledge. அப்போ வந்து நம்ம வந்து அந்த நம்ம அந்த பெறுவதற்கு தக்க அளவுக்கு நாம் வளர வேண்டும். இந்த உயர்நிலை புலனுக்கு, ஃபேக்கல்ட்டிக்கு நல்ல தமிழ் வந்து புலன் ஆஃப் ட்ரூத் கான்சியஸ் நாலேஜ். அப்போ உண்மை உணர்வுள்ள மெய் உணர்வுள்ள ஞானம். ஆனா அதுல ஒரு இக்கு வச்சுட்டாரு, பட் இட்ஸ் ஃபுல் யூஸ் அண்ட் இட்ஸ் அன்வெயில்ட் யூஸ் இஸ் எட் the privilege of the gods and beyond our present human nature. அது வந்து தேவர்களுக்குரிய ஒரு சலுகை, பிரிவிலேஜ்னா சலுகை, அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு, பியாண்ட் அவர் பிரசன்ட் ஹியூமன் நேச்சர். அது நம்மளுடைய மனித இதுக்கு உடனே நீங்க மனம் விட்டுறக்கூடாது. அது வந்து நம்ம கண்டிப்பா ரிசப்டிவிட்டி வாங்கும்போது நாமும் தெய்வமாகலாம், மனிதனுடைய தெய்வமாகலாம் போது அந்த நிலையை நாம் கிடைக்கும் என்பது பொருள். இப்போ இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பூர்ணேஸ்வரமா நேரடியா உங்களே கேட்கிறேன். இதுக்கு மேலும் ஏதாவது விளக்கம் வேணுமா? அந்த பேராவை முழுமையும் பார்த்துக்கோங்க. இல்ல சார், சந்தேகம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா என்ன தீமை அடிப்படையா இந்த பேராவில் இருக்கு, எதை வந்து அழுத்தமா அவர் சொல்றாருங்கிறது எனக்கு புரிபடவே மாட்டேங்குது. இப்பவும் புரிபடலன்னா ஒரே ஒரு வார்த்தை, உயர்நிலை புரிதல் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து நீங்க இன்னும் இதை வந்து திருப்பி திருப்பி படிச்சாதான் வரும். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பாருங்களேன், இத சொன்ன அதையும் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இதை வந்து சாதாரணமா பியூர் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதுல வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் அப்சர்வேஷன், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரீசனிங் ஆர் த லா அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 பேரா முன்னாடியே பார்ப்போம். அப்சர்வேஷன் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சீங்கன்னா நீங்க அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து ஜட்ஜ் பண்ணணும், அப்புறம் காரண காரியம் பகுத்தறிவு இருக்கணும், 3 இருக்கணும். இதை வந்து இப்ப நம்ம படிச்ச பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இப்ப படிச்ச பேராகிராஃப் பாத்தீங்கன்னா இதே இப்ப 310 அப்சர்வேஷன் would be dominated or replaced by a vision. அப்போ அப்சர்வ் பண்ணுங்கிற பாயிண்டே இல்லாம காட்சியாகவே நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது நீங்க ஹையர் புத்தின்னு வந்துச்சுன்னா இப்படி அப்சர்வேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நல்லா அந்த பண்ணிதான் நீங்க பிடிக்க வேண்டிய இந்த பேராவோட தீம் அதுதான். அதாவது அந்த 3 பண்ணிதான் அப்சர்வேஷன், அந்த பார்த்தோம்ல ரீசனிங், இதெல்லாம் வந்துட்டு அத வந்து உயர்நிலைக்கு போகும். நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் வந்துட்டு இது இன்னொன்னு வந்து இமேஜினேஷன், இது ஒண்ணு அங்க இல்லாத வந்து இது இமேஜினேஷன். அப்புறம் இந்த இப்ப ரீசனிங்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்னு ஒண்ணு வருது. இது எல்லாமே உயர்நிலைக்கு உயர்த்தப்படும்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து அறகுறையா இருக்கும், தப்பு வரும், எல்லாமே இருக்கும். உன்னை தப்பா நினைச்சிட்டப்பான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்போம். நீ அப்படி பண்ண, ஆனா இப்படி பண்ணி இந்த நோக்கத்துக்கு தான் பண்ணேன்னு சொல்லி உன்னை தப்பா நினைச்சு தப்பா பேசிட்டாலும் நம்ம சொல்லுவோம், உண்டா இல்லையா? ஆமா சார், ஆமா. ஒரு நிகழ்ச்சியோ ஒருத்தரையோ நம்ம அந்த மாதிரி செய்வோம். ஆனா இந்த நிலைக்கு போனா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனால் கடைசியில் சொல்றது இவ்வளவு உயர்நிலை போனா அது வந்து தேவர்களுக்குரிய நிலை. அதனால நம்ம வந்து அந்த உயர்நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. 100க்கு 100 முடியாட்டாலும் ஓரளவுக்கு உண்டுங்கிறது அதுல இருக்கிற புரிஞ்சுதாமா? சரிங்க சார். இப்ப இந்த நீங்க சொன்ன விஷயத்த பேஸ் பண்ணி 4 தரம் படிச்சோம்னா நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா நிறைய வார்த்தைகள் வருது புதுசா, அப்படியே தொடர்ந்து மலை மாதிரி வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இன்னொன்னு அதான் இவரு நம்ம கிட்டரெட்டின்னு ஒரு சாதகர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு, 200 தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு லேசா புரிய ஆரம்பிக்குங்கிறாரு. அதுக்காக உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னன்னா, மதர் சொன்னது 21 தடவை படிக்க சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸும் 21 தடவை, இல்ல ஒவ்வொரு பேராவும் 21 தடவை படிங்க. அதுக்கு நேரம் இல்லையா, குறைஞ்சது அதுல 3 ஒரு பங்காக 7 முறை படிங்க. அப்ப வந்து அந்த இப்ப அந்த நேரத்துல புரியாட்டி கூட மதர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி எப்போ அது விதை முளைப்பது போல் முளைத்து புரியுமா. அந்த இதுதான் நம்ம கடை கூட பண்ண மாட்டோம். ஒண்ணு கண்டிப்பா தெரியும், ஸ்ரீ அரவிந்தர் நூல் நீங்க எதை தொட்டாலும், எப்படி இனிப்பு வெள்ள பிள்ளையார்கிட்ட எங்க கிள்ளுனாலும் இனிப்பா இருக்குமோ,
அது மாதிரி ஸ்ரீ அரவிந்த நூல்ல நீங்க எதை படிச்சாலும் உங்களுக்கு அறிவு பொங்கி தரும், புரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களாம்மா? சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க திருப்பி அப்பயே கை வைக்கிறது இறக்கலையா இல்ல இப்ப புதுசா கை எடுத்துட்டீங்களா? இப்ப உங்களுடைய டிஸ்கஷன்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் யூ மே கிவ் மோர் லைட். அதுக்குதான் என்னன்னா அவரு வந்து இங்க ட்ரூத் கான்சியஸ்னஸ் நாலேஜ்ங்கிறாரு. அது வந்து சூப்பர் மைண்ட். அந்த சூப்பர் மைண்டினுடைய எல்லைக்கு நம்ம போறோம். இந்த நம்ம சாதாரண அந்த புத்தியினுடைய உதவியால அந்த ஆர்டினரி லெவல்லாம் தாண்டி we are going close to சூப்பர் கான்சியஸ், அந்த சூப்பர் மைண்ட் அதுக்கு போறோம் அப்படி ஒண்ணு புரியுது. அப்புறம் அடுத்தது அந்த இடம் வரும்பொழுது விஷன் they dominate. அதனால people who have touched that area seer அப்படின்னு சொல்றாங்க. seer, one who can see the present, past and future. That is how Narad speaks. இல்லையா? ஆமாமா. அந்த சத்தியவான் இந்த இதுல கரெக்டா 12 மாதங்கள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்த பேருக்கு அது வந்து அசுபதி himself like a seer. அவருக்கு அது விஷனா வருது. அவருக்கு எப்படி தெரியுதுன்னா ஏதோ ஒரு black shadow வருது, அது that is chased by light அப்படி. சோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஹையர் விஷன் பாசிபிள். நாரது இன்னும் கூட ஹையர் விஷன். அப்புறம் அதுல வந்து பகவான் லிட்டில் லெஸ் தேன் த காட் அந்த ஒரு பாயிண்ட் சொல்றாருல, அது வந்து பேஜ் 710லயும் சொல்றாரு. Intuitive beings shall touch, the nature speaks. அது 710 உடைய செகண்ட் லைன். A revelation stir the nature's depth. The truth shall be the leader of their life. Truth shall dictate their thought and speech and act. They shall feel themselves lifted nearer to the sky as if a little lower than the God. அந்த காட்ஸ்ங்கிற ஒரு குரூப் பகவானுடைய ஹைரார்க்கியில இன்னும் முற்றறிவா உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்த பத்திக்கு போலாமா? இல்ல என்ன ஏதாவது கொட்டேஷன் இருக்கா? சாரி அம்மா, வசனாமா பண்ணுவோம் சார். Thank you so much. ஓகே, இல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம இந்த இதுல கொஞ்சம் முதல்ல பகவான் நிறைய சொல்லுவாரு, பட் நமக்கு நம்மளுடைய காரியம் அதுக்கு இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சோ மச் மா. ப்ளீஸ் இப்போ வந்து புது பத்தி இது வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறோம். We see then what we mean precisely by the understanding and by the higher faculty, which we may call for the sake of convenience the ideal faculty, and which stands to the developed intellect, much in the same relation as that intellect stands to the half animal reason of the undeveloped man. ரிவர்ஸ்ல படிச்சா இன்னும் ரொம்ப புரியும். Intellect stands to the half animal reason of the undeveloped man. அன்டெவலப்ட் மேன்னா கற்கால மனிதன் சொல்லலாம். அவனுக்கு வந்து ஹாஃப் அனிமல் ரீசன். அப்போ இப்ப நாய்கள் பூனைகள் இதுக்கெல்லாம் அறிவு இல்லையானு கண்டிப்பா இருக்கு. இப்ப அதுக்கு பல இது இருக்கும், அது பார்த்து போகும். நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, இப்ப நம்ம வீட்டுல வந்து கதவை மூடத்தான் சொல்லுவோம். புதுச்சேரியில இந்திய வீடுகள்லாம் அப்படிதான் பொதுவா இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு விசிட்டிங், அதாவது வந்து செல்லும் ஒரு தெருநாய் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பேரு டோஃபுல். வீட்லயே இருக்கும், போகும் வரலாம். அது போகும்போது போகணும், வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா எங்கிட்டயோ மனைவி கிட்டயோ ஆதினி கிட்டயோ மகள்கிட்டயோ சொல்லும். அதோட இதுல சொல்லும், அது கதவை தொட்டுட்டா போகும். இதே விஷயம் வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சதுரமா ஒரு இது இருக்கும். அந்த ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போடுவாங்க. அந்த நாய் விருப்பப்பட்டா நாயோ பூனையோ அந்த அவங்க வந்து உள்ள வர முடியும், போக முடியும். அது இருக்காது பாக்குறது. இங்க பாருங்க, அது வந்து அது பாட்டுக்கு வரும், போகும்.
அந்த டாக் இது கதவுல வந்து ஒரு இதா இருக்கும், ரெண்டு பக்கமும் திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எப்பெல்லாம் அது விருப்பப்படுதோ அதெல்லாம் போயிட்டு வந்துடும். அது மாதிரி ஒரு மெத்தட். அது இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த காரண காரியது வந்து ஹாஃப் அனிமல் ரீசன். அது புரியுது, நம்ம வெளியே போறதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு அதனால போக முடியுது. அது இல்லாத போது எங்க கிட்ட சொல்ல முடியுது. அதுக்கு அதோட பாதையில வாங்க எனக்கு கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு விஷயம். இதுதான் ஹாஃப் அனிமல் ரீசன் ஆஃப் தி அன்டெவலப்ட் மேன். அதுக்கு வந்து பகுத்தறிவு எப்படி இருக்கும்? அப்போ தட் இன்டெலெக்ட் ஸ்டாண்ட்ஸ் டு தி ஹாஃப் அனிமல் ரீசன் ஆஃப் தி அன்டெவலப்ட் மேன். இப்போ ஒரு கற்கால மனிதன் இப்ப நம்மளை எல்லாம் பார்த்தோம்னா இது பெரிய பெரிய ஆளா இருப்பான் போட்டிருக்கு, இவ்வளவு விஷயம் பண்றானு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். ஏன்னா அவனுக்கு புரியாது என்னென்னமோ பண்றான். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம 50+ or 60+ இருக்கிற பல பேர் ஸ்மார்ட் போன் வந்தோன்னா அதை வந்து எப்படி கையாளுறதுன்னே தெரியாம இருக்கும். 2 வயசு 3 வயசு குழந்தைலாம் அது பண்ணும். இப்ப இதுங்கெல்லாம் இவ்வளவு அழகாப்படுது, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணு தோணும். அப்புறம் நம்ம கத்துக்கிறோங்கிறது வேற. அந்த மாதிரி இது ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற ஹாஃப் அனிமல் ரீசன் ஆஃப் தி அன்டெவலப்ட் மேன் வந்து இன்டெலெக்ட் எப்படி ஸ்டாண்ட்ஸ். அந்த சேம் ரிலேஷன் வந்து எங்க இருக்குன்னா, which stands to the developed intellect but in the same level. இப்போ வந்து டெவலப்ட் இன்டெலெக்ட் நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைப்போம். அதை விட உயர்ந்த நிலை வந்து ஐடியல் ஃபேக்கல்டி அப்படின்னு ஒரு சொல்றாரு. அது வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டான புலன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடிய நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்னு வருது. அதாவது இங்கிருந்து படிக்கிறோம், we see then what we mean precisely by the understanding. இப்போ பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படிச்சுட்டு இருக்கோம். தூய்மைப்படுத்தப்பட்ட புரிதல். புரிதல்னா என்னப்பா அப்படின்னா, இவ்வளவு அப்புறம் திருப்பி அதுக்கு வர்றாரு. we see then இதெல்லாம் சொல்லிட்டு, இதனால் what we mean precisely by the understanding, துல்லியமாக புரிதல் என்றால் என்ன என்று புரியுதுன்னா, by the higher faculty. அப்போ உயர்நிலையான ஒரு புலன் இருக்கு, faculty which we may call for the sake of convenience. நம்ம ஒரு சௌகரியத்துக்காக ஒரு புரிந்து கொள்வதற்காக the ideal faculty. அப்போ higher faculty is equal to ideal faculty. ஞாபகத்துக்கு it stands to the developed intellect much in the same relation as that intellect stands to the half animal reason of the undeveloped man. இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்பதான் அடுத்த வரிகள்லாம் புரியும். சந்தேகம் தான் தயவு செய்து உடனே கேட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் புரியலன்னா அடுத்த வரிகளும் சுத்தமா புரியும். ஆனா யார் வேணா எந்த இதுவும் சொல்லலாம், இல்ல வேற அடிஷனலா கருத்துகளும் சொல்லலாம். It becomes evident also what is the nature of the purification which is necessary before the understanding can fulfill rightly its part in the attainment of right knowledge. So it becomes evident அப்படிங்கிறாரு, இது தெளிவாகிறது. What is the nature of the purification? அப்போ தூய்மைப்படுத்தலின் இயல்பு, தூய்மைப்படுத்தல் இயற்கை என்னங்கிறது which is necessary before the understanding. அப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நிறைய பேருக்கு நம்ம எல்லாம் வேளாண் மக்கள் இல்லாவிட்டால் கூட யார் வேணா அதுக்கு பதில் சொல்லலாம். நாற்று நடவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இது வந்து கோதுமை மற்ற பயிர்களுக்கெல்லாம் கிடையாது, நெல்லுக்கு மட்டும் அதை அப்படி பண்ணிட்டாங்க. நாற்று நடவு நடத்த போடக்கூடிய வயல்ல அது களையோட இருக்குமா, களை சுத்தமா இல்லாம இருக்கும்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுவோம் கை வைத்து உடனே. கேட்கிற கேள்வி புரியுதா? நாற்று நடப்போறோம், அந்த வயல்ல களைகள் இருக்குமா இருக்காதா? இருக்காது அப்படின்னு யூகத்துல சொல்றீங்க? இல்ல, அது கெஸ் தான். ஏன்னா நம்ம படங்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது நாத்து கிரௌடடா இருக்கு, அது அப்படியே குப்பலா குவியலா எடுத்து இது கிளியரா உழுது ஓரளவு தண்ணீர் நிற்கும். அந்த மாதிரி தண்ணி கொஞ்சமா நிற்கும், அந்த இடத்துலதான் அவன் எடுப்பாங்க. ஆமாங்க சார். நாத்து நடுவுல களை வச்சிருந்தா அவங்க நடும்போது அதை பிரிச்சு தானே எடுக்கணும். ஆனா அவங்க பிரிச்சு எடுக்காம கரெக்டா 2 நாத்து இல்ல 3 நாத்து டக்கு டக்கு டக்குன்னு ஊனிட்டு போறாங்க. அப்ப அதுல களை இருக்காது. களை இருக்காதுன்னா அவங்க அந்த வயல்ல நாத்துக்கு நெல்லு தூவுற போது அது களை இல்லாத வயலாத்தான் இருந்திருக்கணும். ஆமா. அப்ப முதல்ல இதுல என்னன்னா 2 ப்ராசஸ் இருக்கு. முதல்ல விதை போட்டுருவாங்க, விதை தூவிடுவாங்க, அது முளைச்சு வந்தது நாத்தா கட்டுவாங்க. அப்புறம் இத்தனை இடைவெளியில
இது பண்ணணும்னு. அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. இப்ப நேரம் இருந்தாலும் நான் சொல்றேன். நெல்லுக்கிடையே நண்டோட அப்படிம்பாங்க. அப்புறம் கரும்புக்கிடையே நரியோட, தென்னைக்கிடையே வந்து திருவாரூர் தேரோட அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு நெல்லு புல்லுக்கு இடையில இருக்கிற இடைவெளி வந்து ஒரு நண்டு சைஸுக்கு, நண்டுனா பெரிய நண்டுனா ஓரளவுக்கு ஃபியூ மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் கணக்குல இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த கரும்புக்கு இடையே ஒரு நிறைய அளவுக்கு ஓடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் மூணாவது வந்து நம்ம தென்னை மரத்துக்கு இடையே வந்து திருவாரூர், இது முன்னே ஒரு சொல்லிட்டு திருவாரூர் தேரோடன்னு அதுக்கு எத்தனை 23 அடியோ ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க அந்த அகலத்தை. அது அப்ப எதுக்காகன்னா, ஒரு ஓலை இன்னொரு ஓலை பட்டு அதை வந்து நம்ம ஒளி சூரிய ஒளி இல்லாம போயிடக்கூடாதுங்கிறது அந்த இடைவெளி. இது ரொம்ப அனுபவத்துல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? 100க்கு 100. அதாவது அதெல்லாம் வயலை நல்லா செம்மைப்படுத்தி உழுது நல்லா தூய்மைப்படுத்தின பிறகு நடவு வைப்பாங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இங்க என்ன பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் பியூரிஃபையிங் விச் இஸ் நெசசரி பிஃபோர் த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, புரிதலுக்கு முன்னால் தூய்மைப்படுத்துதல் வந்து தேவை அப்படிங்கிற அர்த்தம். புரிதல் என்பது நெல் முளைக்க போகிறது, நமக்கு அறிவு என்பது முளைக்க போகிறது. அந்த முளைக்க போகிற அறிவுக்கு நம்ம நடவு நடணும்னா அந்த இடம் தூய்மையா இருக்கணும். இதுதான் எளிமையான எடுத்துக்காட்ட சொல்லுவோம். I can fulfill rightly its part in the attainment of right knowledge. இப்போ பியூரிஃபிகேஷன் இருந்தாதான் அந்த வந்து அதோடைய நோக்கம், அந்த நோக்கம் என்ன? சரியான அறிவை, முறையான அறிவை, முறையான ஞானத்தை பெறுவது என்ற அர்த்தம். It becomes evident also what is the nature of the purification which is necessary before the understanding can fulfill rightly its part in the attainment of right knowledge. இப்போ அடுத்தது போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஏன்னா அதுல வந்து ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, நம்ம நேரம் முடிய போறது. அதாவது கலைன்னா என்னங்கிறது இப்ப அடுத்ததுல சொல்லுவாரு. சும்மா ஒரு இதுக்காக இதுதான் புரியாம நெக்ஸ்ட் நாம ஆரம்பிக்க வேண்டிய வரி இதுதான். நான் இதை முடிக்கல, பேராகிராஃப் முடியுதுன்னா முடிச்சுருவோம். ஓகே. ஆல் இம்பியூரிட்டி இஸ் a confusion of working, a departure from the dharma, the just and inherently right action of things, which is in that right action are pure and helpful to our perfection. And this departure is usually the result of an ignorant confusion of dharmas, in which the function lends itself to the demand of other tendencies than those which are properly its own. So all impurity is a confusion of working. அப்போ பியூரிஃபைங் அப்ப இம்பியூர்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்போ செயலில் ஒரு குழப்பம். அது ஃபர்ஸ்ட். இது வந்து அந்த சாதகர் சொல்லக்கூடிய விளக்கத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டோமா இன்டெகிரல் யோகாவே பண்ணிடலாம்ங்கிறாரு. இந்த 3 வரிகள் இருக்கு இல்லையா, கன்ஃபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங், டிபார்ச்சர் ஃப்ரம் த தர்மா, அதுதான் இம்பியூரிட்டி. அந்த ரிஜெக்ஷன் நம்ம படிச்சிருப்போம் மதர் புக்ல, அதுதான் இதோட இன்னொரு வரிகள் வச்சுருக்க. அப்ப வேலையில ஏதோ குழப்பம். டிபார்ச்சர் ஃப்ரம் த தர்மா, அப்ப இது டிபார்ச்சர் ஃப்ரம் த தர்மாவை நான் எளிமையான எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்றேன். கத்திரிக்கோல்ல வந்து பேப்பரை கட் பண்ற கத்திரிக்கோல் இருக்கு, இரும்பை கட் பண்ற கத்திரிக்கோலும் இருக்கு. தனசேகரன் ஐயா, இரும்பை கட் பண்ற கத்திரிக்கோலும் இருக்கா? சொல்லுங்க தனசேகரன் ஐயா. ஆன் பண்ணி இருக்கு சார், இருக்கு. சொல்லுங்க வசந்தாம்மா, சொல்லுங்க சார். அது மெட்டல் ஷீட் கட்டர்னு பேரு, எங்க லேம்புடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அது இருக்கும். அது எதுக்கு நான் இது சொல்றேன்னா, பேப்பர் கட் பண்ற கத்திரிக்கோளுக்கு ஒரு தர்மா, அது பேப்பரை தான் கட் பண்ணும். நீங்க சொல்ற மெட்டல் ஷீட் கட்டிங் சிசர்னா அது மெட்டலை தான் கட் பண்ணும். ரெண்டோட கூர்மையின் தன்மை வேற வேற இருக்கும். அப்ப அதோட மெட்டல் கட் பண்ற அதோட தர்மா, பேப்பரை கட் பண்றது இதோட தர்மா. ஆனா மதர் சொல்லுவாங்க, நம்ம மக்கள் இருக்காங்களே, பேப்பர் கட் பண்றதை கொண்டு போய் இரும்பை கட் பண்ண பார்ப்பாங்க, இரும்பை கட் பண்றது போய் பேப்பரை கட் பண்ணி கத்திரிக்கோளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதான் டிபார்ச்சர் ஃப்ரம் த தர்மா. இது எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நமக்குன்னு ஒரு இது இருக்கும். இப்போ இவங்களை போய் சண்முகப்பிரியம்மா வந்து அவங்களுடைய செவிலியர்கள், உடன் பணிபுரியும் மருத்துவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
தங்கம் கத்திக்கிறது கூட இருக்குன்னு கடவுள் ஐயா நீங்க மியூட் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுவோம். ஓகே, அதான் ஷீட் மெட்டல்ங்கும் போது எல்லாமே அடங்கிடும். வஸ்னாமா சொன்னதுல உலோக தகடுகளை எடுக்கக்கூடியதுன்னு இருக்கு. அந்த என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த கத்திரிக்கால் பயன்படுத்தினா அது மொக்கையாயிடும், மொண்டையாயிடும், நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வந்து கூர்மை இழந்து விடும், பிளண்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம கடமையில இருந்து அது குழப்பம் மாறக்கூடாது. நான் சொல்லிட்டு இருந்தாலும் கடவுள் சீனிவாசன் ஐயா சொன்னதை ஏத்துக்கிட்டு அடுத்தது போறோம். பல் மருத்துவர்கள் அந்த செவிலியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பிரியாம நீங்க இப்ப பதில் சொல்லணும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொளுத்துக்காரன் சென்னையில எல்லாம், அதாவது கட்டட பணிபுரியும் தொழிலாளர்கள், அந்த வேலையை தான் அவங்களும் வேற மாதிரி பண்றாங்க. ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த பல்லுக்கு அளவு எடுக்கிறதுக்கு அதை வச்சு அதை இது பண்ணிட்டு ஒரு முன்னாடி பிஓபி அங்க யூஸ் பண்றது இல்லை. கரெக்டா பிரியமா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றது இல்லை. அது வந்து மாடல் போடுறதுக்கு. அது என்ன மெட்டீரியல் சொல்றீங்களா? கால்சியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி பேஸ்ல. அத வந்து நீங்க சிமெண்ட் கலக்குற மாதிரி தானே கலக்குறீங்க? ஆமாம் சார். சிமெண்ட்டை கலச்சு இது வச்சு செங்கல் எடுக்கிற மாதிரி பல்ல எங்கேயோ நம்ம பண்ணாலும் சரி, வேற பட்டம் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது பொறுத்துரும். கரெக்டா? அந்த மாதிரி தான் அதேதான். நீங்க வந்து டியூரபிலிட்டி, டென்ஷன் எல்லாமே பார்த்து மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்சஸ் வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதே மாதிரி தான் நம்ம. அதான் நீங்க பைட்ல உங்க பைட் நார்மல் பைட் என்னன்னு சொல்றீங்க இல்லையா? நான் கூட பைட்ல என்னமோ கடிக்கிறதுன்னு நினைச்சா அது பல்லு எப்படி இருக்குங்கிறத நார்மல் வச்சுதான் அதை அளவே எடுக்கிறாங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கடிப்பாங்க. ஸோ உங்களோட பைட் என்னன்னு ரெக்கார்ட் பண்ணி அதை கொடுத்தாதான் லேப் பீப்புள் உங்க வாய் பாக்குறது இல்லைல்ல, வெறும் தனியா மேல அப்பர் ஜா லோவர் ஜா தனித்தனியா பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்ன்றதுக்காக பைட் ரெக்கார்ட் பண்ணி. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்க, சரி நீங்க போய் ஒரு வீடு கட்டுங்கன்னா முடியுமா? முடியாது. ஏன்னா அதான் சொல்றீங்க, சிமெண்ட் கட்டுறீங்க, செங்கல் பண்றீங்க, இதேதான்ப்பா இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் பெரிய வீட்டுல போய் பண்ணீங்கன்னா முடியாது. தட் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் த தர்மா. உங்க வேலை அந்த பல் கட்டுதல் சொல்றீங்களே, தமிழ்ல அந்த பல் கட்டுதல் சொல்றாங்க இன்னைக்கும். நீங்க வந்து இங்கிலீஷ்ல அதை என்ன சொல்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவீங்களா? என்னன்னு தெரியாது. ரெஸ்டரேஷன். அப்போ ஓகே, அது வேற பொருளா மாறுது. ஓகே, தமிழ்ல பல் கட்டுதல் தான் நம்ம சொல்றோம். அப்போ என்னன்னா டிபார்ச்சர் ஃப்ரம் தர்மா, கன்ஃபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் ரெண்டும் இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நன்றி பிரியாமா, ஜஸ்ட் அண்ட் இன்ஹெரன்ட்லி ரைட் ஆக்ஷன் ஆஃப் திங்ஸ். அப்போ அந்த தர்மானா என்னங்கிறது டெஃபினிஷன். தி ஜஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட்னா முறை, ஜஸ்ட் இந்த சும்மாங்கிறதுல ஜஸ்ட் வந்தா நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஜஸ்ட் கிடையாது. ஜஸ்ட்னா ஜஸ்டிஸ்ங்கிற மாதிரி அதுக்கு உண்டான நியாயமான, முறையான, நெறியானங்கிற பொருள் வரும். ஜஸ்ட் ஆக்ஷனா சரியான செயல்பாடு. இன்ஹெரன்ட்லி ரைட் ஆக்ஷன், அந்த சரியான செயல். அது வந்து பிரிக்க இன்ஹெரன்னா அதுக்குள்ளேயே அதை எதையும் சில நேரம் நம்ம பண்ணும்போது பழமொழியும் சொல்லுவோம், தேர்ந்தெடுக்காம புறங்கை நக்காம இருப்பானா அப்படிவோம். அப்போ ஊழலுக்கு அது ஒரு இதான் சொல்லணும். அந்த மாதிரி எதுவும் தப்பான செயல் புரியாம சரி மட்டுமே செய்யப்படுது. ஆஃப் திங்ஸ் விச் இஸ் ரைட் ஆக்ஷன் ஆர் பியூர் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு அவர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல. This departure is usually the result of an ignorant confusion of dharmas. அப்ப நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு, என்ன இதுன்னு சொல்லி தெரியாம. தர்மானா நம்ம தர்மம் தலை காக்கும் நல்லா தமிழ்ல சொல்லும் போது ஏதோ தானம் பண்றதுதான் தர்மம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தர்மம்னா டியூட்டின்னு அர்த்தம், அதனால புரிஞ்சுக்கணும். அப்போ கடமை என்றுதான் கர்த்தவியம்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கடமை அதுங்கிற பொருள்ல தான் தர்மம் வரும். இப்போ இக்னோரண்ட் கன்ஃபியூஷன் ஆஃப் தர்மாஸ்க்கு வந்து அரவிந்தோ ஒரு அடிக்குறி போட்டு வச்சிருக்காரு. அது என்னன்னா சங்கரான்னு போட்டுருப்பாருங்க. இந்த சங்கராவும் சிவபெருமானுக்கு இருக்கிற சங்கராவும் வேற வேற. அவனா சிவசங்கர் சங்கர்னு சொல்லலாம். அது ஷா வந்து சங்கர்னு வரும், சிவசிவால வர ஷா. இது வந்து இந்த சங்கரா வந்து சரஸ்வதிக்கு போற சா போட்டு சங்கரா அப்படின்னு வரும். சங்கரா அப்படின்னு சொன்னாலே அது என்னன்னா மிக்சர், குழப்பம் அப்படிங்கிற பொருள். அப்போ இந்த இடத்துல அந்த குழப்பத்துக்கு உண்டான சமஸ்கிருத தான் சங்கரா. நான் கூட இது என்னன்னா சிவபெருமானுக்கு இருக்கிறது எப்படி குழப்பத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னா வேற வேற சான்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. Of dharmas in which the function lets itself to the demand of other tendencies than those which are properly its own.
ப்ராப்பர்னு சொன்னாலே ப்ரொப்ரைட்டர் ஓனர்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு உரிய கடமையிலிருந்து வேறு சிலர்ல போனீங்கன்னா அது வந்து குழப்பத்தை கண்டிப்பா உருவாக்கும் ஃபங்க்ஷன். அதனாலதான் நிறைய பேர் டாக்டர்ஸ் வந்து ஃபைனான்ஸ் எல்லாம் சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது கணக்கே சில பேருக்கு வராது. சயின்ஸ்ல பிசிக்ஸ் சொல்ல, பயாலஜில ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அரித்மெட்டிக் ரொம்ப வராது. அதே மாதிரி மேத்ஸ்ல ரொம்ப இருக்கிறது படம் வரைய வராதுங்கிற மாதிரிலாம் இருக்கும். சில காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் இதெல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் ஒரு வகையான தர்மம் ஞாபகம் வச்சுருக்கு. இப்ப நம்ம சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறேன். துரோணர் வந்து பிறப்பில் ஒரு அந்தணர், அவர் குருவாக இருக்கின்றார். அந்த அந்தணர் வந்து பாடலாம் சொல்லி கொடுத்த உடனே குரு தட்சிணை என்ன கொடுக்கலாம்னு கேட்கும்போது எனக்கு வந்து என்னுடைய கூட படிச்ச இவர் திரௌபதியோட அப்பாவை எனக்கு வந்து போரிட்டு வென்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அர்ஜுனன் வந்து சக்கரத்துல கட்டிட்டு வர்றது. அப்புறம் அதுக்கு அதை பழி வாங்குறதுக்குதான் அவங்க திரௌபதி எல்லாம் பெற்று கொடுக்கறதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து கதையில வரும். அப்ப அவருடைய அந்த தர்மால இருந்து அவர் விலகுறாரு. பழி வாங்குற இடத்துலதான் அவர் இது பண்றாரு. கடைசியில அஸ்வத்தாமன் இறந்துட்டாங்கலாம் பொய் சொல்லி அவர் கழுத்தை வெட்டுறதுக்கே இதெல்லாம் காரணமா இருக்கும். அந்த தர்மா விட்டு விலகுனா உயிர் கூட இழக்கக்கூடிய தன்மை பின்னாடி வரும். மறந்துடக்கூடாது. அதாவது அந்தவர்களுடைய கடமை என்னன்னா ஞானத்தை தேடி பெறுவது, பெற்ற ஞானத்தை பிறர்க்கு அளிப்பது. அதுக்கு வந்து அவங்க பணமாக எதுவும் எதிர்பார்க்காம அவங்க மடிப்பீச்சை மாதிரி கொடுக்குற பணத்தை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் அதுதான் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஆனா இவங்க செஞ்சது பாத்தீங்கன்னா சத்திரியரோட வேலையெல்லாம் போரிடுறாருன்னா அப்ப அந்தனர் நிலையிலிருந்து மாறி போரிடும் பணிக்கு செல்றாரு. அப்ப வந்து அதுல அந்த கலப்பு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நாளை வருவதாக இருந்தால் நாளை, இல்லை வேண்டாம் நாளை மறுநாள் நாம் சந்திப்போம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.